குடிச்சிட்டு பக்கத்துல ஒரு பாட்டி கடை வச்சிருப்பாங்க பாத்துக்கோங்க. அவங்க கிட்ட போய் ஒரு 10 இட்லி 10 தோசை 10 பூரி 10 இடியாப்பம் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து மொத்தமா வச்சு ரவுண்டா அழகா வச்சு சாப்பிடுவா டாக்டர். பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். அப்படியே அவளை சுத்தி ஃபுல்லா சாப்பாடா இருக்கும் பாத்தீங்களா. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போக ஒரு 10 மணி ஆயிரும். நான் ஆபீஸ் போகவே. சரி இந்த செட்டி ராசம்மா தப்பான வழியில போற. அங்க பாரு எதிர்த்து கார் வருது. டக்குனு பிரேக் புடி. சிக்கு பிரேக் எங்க இருக்குன்னு தெரியாதுக்கா. கூறுகிட்டவளே. அம்மாடி அப்பவே சொன்ன கேட்டியா மெதுவா போய் தொலையேன்னு. இப்ப பாரு எப்படி விழுந்து கிடக்கும்னு. ஏக்க பிரேக் எங்க இருக்குன்னு மறந்துட்டேங்க. ஒண்ணு நம்பி உன் கூட வந்தம் பாரு. சை சிறிது நேரத்துக்கு பிறகு சொன்ன மாதிரியே மக பெட்டு பக்கத்துல என்ன படுக்க வச்சிட்டியே ராசம்மா. என்ன மன்னிச்சிரு. எனக்கு நிஜமாலே வண்டி ஓட்ட தெரியாதுடி. நீ அவசரம்னு சொன்ன உடனே வந்த. இப்படி நடக்கணும் கொஞ்சம் கூட நினைக்கல. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அப்பவே தெரியலன்னு சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. ஒரு ஆட்டோ இல்ல பஸ்ஸையோ பிடிச்சு அழகா வந்திருப்பேன். ஆமா, உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை. வீட்டுல அமைதியா கடக்க வேண்டியதானே. அதான் சின்ன பொண்ணு நாங்க என்னன்னா இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுவோம் சொன்னால. அதுக்குள்ள அவசரம் உங்களுக்கு. வீட்ல அமைதியா கடக்க மாட்டாங்க போல. அப்பவே மீனாக்கா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இப்படி 2 பேரும் வண்டியில பறக்காகன்னு. எனக்கு ஒண்ணும் புரியல. அப்போ இப்பதானே புரியுது எல்லாம். ஆனா பாத்துட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் தானே இது. அமைதியா இருக்க தெரியாதவங்க யாருக்கும். அமைதியா இருந்தாதான் உங்க மகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். சொல்லிட்டேன். சரிங்க மண்ணாங்கட்டி டாக்டர், என்னன்னு டக்கு புக்குன்னு பாருங்க டாக்டர். மண்ணாங்கட்டியா? ஆமாக்கா மண்ணாங்கட்டி தான். பேஷண்ட் காலையில என்னமா சாப்பிட்டாங்க? அது லிஸ்ட் பெருசா போகும் டாக்டர். அவ திங்கிறதே சோழியா வச்சிட்டு இருப்பா டாக்டர். நாங்க என்னன்னு சொல்றது பாருங்க. என்னன்னு சொல்றதா? அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அதை சொல்லுங்க. நான் சொல்றேன். இட்லி தோசை வடை பூரி சாம்பார் பொங்கல் ஆப்பம் அது இது லொட்டு லொஸ்கு. இது வயிறா இல்ல வேற என்னதாவா? நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பேஷண்ட் இவ்வளவு சாப்பிட்டு நான் முதல் நேரம் பாக்குறேன்ப்பா. அதுவும் காலங்காத்தால இந்த வெட்டி இருக்காங்களே உங்க மனைவி. டாக்டர் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இன்னைக்கு கம்மின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தலை சுத்தா இருக்குது கம்மியா சாப்பிட்டுருக்காங்க. இதுவே கம்மியா? எம்மாடி. அவங்க காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா டீ போட்டு குடிப்பாங்க. நல்லா இஞ்சிய தட்டி உரப்பு தூக்கலா இருக்கும் டாக்டர். அது 1 கப் 2 கப்லாம் இல்ல 5 கப் மேல போயிட்டே இருக்கும். கடகடகடகடா மொத்தத்தையும் குடிச்சிட்டு ஒரு வேலை பார்க்க மாட்டா வீட்டுல. அப்படியே ஆங்க மாதிரி உட்கார்ந்துகிட்டே கிடப்பா. அவங்க மாமியார் கிளவி இருக்கு பாருங்க, அதுதான் எல்லா வேலையும் பார்க்கும். கேளுங்க டாக்டர், நானும் நிறைய வச்சிருக்கேன். நான் அவளோட புருஷன். எனக்கு தான் உங்களை பத்தி நிறைய தெரியும். நல்லா உரப்பு தூக்கலா இருக்கு டீய குடிச்சிட்டு பக்கத்துல ஒரு பாட்டி கடை வச்சிருப்பாங்க பாத்துக்கோங்க. அவங்க கிட்ட போய் ஒரு 10 இட்லி 10 தோசை 10 பூரி 10 இடியாப்பம் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து மொத்தமா வச்சு ரவுண்டா அழகா வச்சு சாப்பிடுவா டாக்டர். பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். அப்படியே அவளை சுத்தி ஃபுல்லா சாப்பாடா இருக்கும் பாத்தீங்களா. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போக ஒரு 10 மணி ஆயிரும். நான் ஆபீஸ் போகவே. சரி இந்த மனுஷன் எல்லாத்தையும் வாங்கி தரது இவளை சமைக்காம பண்றது இவர்தான் எல்லாத்துக்கும் காரணம். வகை வகையா கேட்பா டாக்டர். வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க ஒரு 2 வாரத்துக்கு பேச மாட்டான். அதுவும் இல்லாம எங்க அம்மா என்ன திட்டுவாங்க பாருங்க. அப்படி திட்டுவாங்க. ஆனாலும் அசராம வாங்கி கொடுத்துட்டு தான் நான் போவேன். என்னத்த பண்ண வாங்கி கொடுக்கலன்னு பேச மாட்டால. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீட்டுல இடி விழுவும் வச்சு நைய படைப்பா. நம்மளுக்கு தேவையா சொல்லுங்க? ஆமா, உங்க அம்மா கரெக்டா தானே சொல்லிருக்காங்கப்பா. இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்த உடம்பு என்னத்துக்கு ஆவறது? மருமகளை அவ்வளவு திட்டியும் நீங்க இவ்வளவு பாசமா இருக்கீங்களே. என்னத்த செய்ய டாக்டர்? மயக்க போட்டு விழும்போது நான் தானே டாக்டர் கூட இருந்தேன். எனக்கு தான கஷ்டமா இருக்கும். என்ன டாக்டர் ஆயிட்டு இந்த பிள்ளைக்கு? மயக்கம் போட்டு விழும்போது நீங்க தான் கூட இருந்தீங்களா? என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? டாக்டர் நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போனோம்னு சொன்னேன் என் மருமக கிட்ட. அவ உடனே சொன்னா அத்தை எனக்கு தலையெல்லாம் கிரிக்கிரின்னு சுத்துதுதா காலையில இருந்து. நீங்க எப்படி வெளியே போனாலும் வேலை செய்ய முடியும்னு சொன்னா. சரிம்மா. நீங்க வெளியே போனா என்னால எப்படித்தான் மொத்த வேலையும் பார்க்க முடியும்? தலைலா சுத்துது அம்மனி கீழே விழுந்துட்டா டாக்டர். அதுக்கப்புறம் தான் என் மகன் டக்குன்னு கூப்பிட்டு ஓடி வந்தான் அவன் பைக்ல. காலையில சாப்பிட்டாங்களா? எந்திரிச்ச உடனே டீ குடிச்சா. அப்புறம் நல்லதா சாப்பிட்டா டாக்டர். ஒரு 10 இட்லி சாப்பிட்டுருப்பா. என்னம்மா ரொம்ப கம்மியா சாப்பிடுறியேன்னு கேட்டேன். இல்ல தேவர மாதிரி இருக்குன்னு சொன்னா. எப்பயும் 15 இட்லி சாப்பிடுவா டாக்டர். ஆனா இன்னைக்கு ரொம்ப கம்மியா சாப்பிட்டா. என்ன இதுவே கம்மியா? ஏமா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்ன சம்பந்தி நீங்க? உங்களுக்கு அடிபட்டுட்டா? ஐயோ இப்படி எல்லாம் தப்பாவே நினைக்க. என்ன ஆயிட்டு? என் ஃப்ரெண்டு நினைக்கலாம். அவனே ஃப்ரெண்டு. அவ கூட வண்டியில வந்த பாருங்க கீழே விழுந்துட்டேன். ஏறி விடுவா அழாதீங்க. கொஞ்சம் அடி தானே. உங்க மக இப்படி கிடக்காளே. ஓ ராதிகா கிட்ட அவங்க மாமியார் வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. இவ மயக்க அடிச்சு கீழே விழுந்திருக்கா. மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பவே நம்ம இன்ஃபர்மேஷனை சொல்லி ஆகணும்.
நாளைக்கு வெளியே போகாம வீட்டுல உள்ள வேலை நானே பாத்துருந்தேன். இதெல்லாம் நடந்திருக்குமா? ஓஹோ, அப்ப நாத்து மயங்கி கிடக்கல, சும்மா படுத்து தூங்கிட்டு கிடக்குன்னு நினைக்கேன். இவங்க மாமியார் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொன்ன உடனே இவன் நடிச்சிருக்கா மயக்கம் வர மாதிரி. இன்னமும் நடிச்சுக்கிட்டே தான் கிடக்கா. பாக்க நானும் எவ்வளவு நேரம் தான் இப்படி படுத்தே கிடக்கான்னு. அம்மா அதெல்லாம் இல்லம்மா, அவங்களுக்கு லோ பிபியா இருந்திருக்கு, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதுவும் இல்லாம கொஞ்சம் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு என்னன்னு நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன், சரியா? சரிங்க டாக்டர். இப்படி சாப்பிடாமலே கிடக்காளே, என்னத்த பண்ண? எதுனா சாப்பாடு கூட வாங்கிட்டு வரட்டுமா? சொல்லுங்க டாக்டர். இல்ல ஒண்ணு வேண்டாமா, நாங்க குளுக்கோஸ் ஏத்துக்கிட்டே தான் இருப்போம். நர்ஸ் வருவாங்க, அவங்க கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நீங்க அதை பத்தி ஒரு கவலையும் பட வேண்டாம். வீட்டுக்கு போறவங்க போயிட்டு வாங்க, அவங்க இப்ப கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க, சரியா? வேலை பார்க்கணும்னு சும்மா நடிச்சிட்டு கிடக்கா. இவர் என்ன இப்படிலாம் சொல்றாரு, லோ பிபி அது இதுன்னு. ஒருவேளை நாத்து உண்மையாலே மயங்கி விழுந்திருப்பாங்களா? எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்குதே. தாய் இருமா, இப்ப வந்துடுறேன். இந்த கிழவி எங்க போறான்னு எனக்கு தெரியும். இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் அவ போறா. பக்கத்து வீட்டு சுசீலா மீனா எல்லாம் காத்து கடப்பாளுத. என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம. அதனாலதான் இந்த கிழவி நான் கூப்பிட்ட உடனே வந்தா, இல்லனா வந்திருப்பாளா? என்ன நடந்ததுன்னு இப்பவே எல்லாருக்கும் அப்டேட் பண்ணணும். டாக்டர், நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நடந்த மாதிரி தெரியல. ஆனா கண் முழிச்சிருவாங்கன்னு சொல்றீங்க. உங்களால முடியலன்னா சொல்லிருங்க, நாங்க வேற ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிறோம் டாக்டர். எப்பா நீங்க என்ன லோ பிபிக்கு என்ன ட்ரீட்மெண்ட், குளுக்கோஸ் மட்டும் ஏத்துவோம், நல்ல ஸ்ட்ரென்த்தா அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவோம். நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாத்தையும் பார்த்துப்போம், சரியா? டாக்டர் கைவிட்டாதீங்க டாக்டர், உங்களை நம்பிதான் நானே இருக்க மாட்டாங்கட்டி டாக்டர். வார்த்தைக்கு வார்த்தை மண்ணாங்கட்டி டாக்டர், மண்ணாங்கட்டி டாக்டர்னு இவ்வளவு பாசமா சொல்றியப்பா. பயப்பட வேண்டாம், எங்களை நம்பி வந்த பேஷண்ட்டை நாங்க என்னைக்கும் கைவிட்டதில்லை, சரியா? எல்லாரும் பயப்படாம இருங்க, நான் வேற பேஷண்ட்டை பார்க்கணும், போயிட்டு வரேன். ஷெத்தா, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதனாச்சும் வேணும்னா சொல்லுங்க, தான் வாங்கிட்டு வந்து தரேன். இல்ல வேண்டாமா சின்ன பொண்ணு, என் மகளே இப்படி இருக்கா. அவ கண் முழிச்சதும் நல்லா சாப்பிட வேண்டியதா. அது வரைக்கும் எனக்கு ஒரு பச்சை தண்ணி கூட வேண்டாமா. தயவு செஞ்சு எதுவும் வேண்டாம். சரிதா, வேண்டாம் விடுங்க. என்ன இவ சொன்ன உடனே வேண்டாம் விடுங்கன்ட்டா. ஒரு காப்பி தண்ணி தர வேண்டியதானே. பிள்ளைய பாரு பிள்ளைய. தம்பி வரீங்களா? போய் டீ குடிச்சிட்டு வருவோம். எவ்வளவு நேரம் தான் இப்படி அழுதுகிட்டே நிப்பீங்க? அழுவுறதை நிறுத்துங்க. அவங்க தான் கண்ணு முழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்ப எதுக்கு போட்டு பயந்துட்டு? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, வாங்க போவோம். சரிக்கா, வாங்க போவோம். என்ன எல்லாம் போயிட்டுங்க, ஒரு வார்த்தை கேட்டானா என் மக டீ குடிக்கீங்களா என்ன ஏதுன்னு? அவனும் அப்படியே போயிட்டான் பாரு. மாமியா காரி அந்த இழுவுனா அவளும் போயிட்டா. ஷப்பா, நம்மளும் போயிருக்கலாமோ?